நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கலக்கி ஆரம்பத்திலே வச்சுருக்குறோம். ரொம்ப காஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூட்டை 500 ரூபா வருது. காஞ்சிருங்க. ஆமாம், கையிலே தாங்க பண்ணோம். மூச்சே விட முடியாதுங்க. இந்த கலர் முடிஞ்சுன்னா அடுத்த கலர் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதாங்க பாக்கெட் போட்டாச்சுங்க. இதுதாங்க எல்லா கலரும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இதுதான் வெள்ளை பொடி மூட்டை. ஆமாம், இது 15 ரூபா. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகினில் ஓடந்துறை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊமப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. பெண்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல வண்ணமயமான கோலங்கள் இடுறதை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கோலம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, அந்த வண்ணமயமான கோலங்கள் எப்படி வந்து தயாரித்து நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியை வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஒரு அம்மாங்க வந்து குடிசை தொழிலாக இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சரிங்க, பேர் மகேஸ்வரிங்க. இங்கே வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம் வேலை. பாக்கெட்டு கணக்கில் தான் போடுறோங்க. அதாவது வந்து எப்படின்னா, நம்ம வெள்ளை பொடி கொண்டு வந்து அதில் சாயம் ஊற்றி கலக்கி 10 கலரு போட்டு ஒரு பாக்கெட்டில் பேக் பண்ணணும். பேக் பண்ணால் தான் அந்த பாக்கெட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து 2 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு. அதே கடைகளுக்கு கொண்டு போய் போட்டோம்னா 30 ரூபா 35 ரூபா வரும். காலையில் வந்துட்டோங்க. இப்போ எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கணும். கலரெல்லாம் கலக்கி ஆரம்பத்திலே வச்சுருக்குறோம். இப்போ வந்து அந்த கலரை எடுத்து நாங்கள் பாக்கெட் பண்ண போகிறோம். இதை எடுத்து பாக்கெட் அப்படியே பண்ணிடுவோங்க. காலையில் வந்தோடனே எங்கள் வேலை இதுதாங்க. ரொம்ப காஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன தண்ணிங்கம்மா? பச்சை தண்ணி தாங்க, நல்ல தண்ணி. இது போட்டுக்கலாமா? போட்டுக்கலாங்க. ஒரு மூட்டை என்ன ரேட் வருதுங்க? ஒரு மூட்டை 500 ரூபா வருதுங்க. 500 ரூபா. கையில் தான் எல்லா வேலையும் பண்ணணும். ஆமாம், கையிலே தாங்க பண்ணணும். இப்படி தாங்க போட்டு வச்சுக்கணும். நீங்கள் மாஸ்க் எதுவும் போட்டுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் போட மாட்டோங்க. போட்டுக்கலாம்லம்மா. வெயில் இது புசத்துக்கு பூரா மூச்சே விட முடியாது. இதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்து இதே கலர் தாங்க. எல்லா கலருமே இந்த கலர் முடிஞ்சுன்னா அடுத்த கலர் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த கலர் எடுத்து போட ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ எல்லா கலரும் போட்டேன். இந்த 2 கலர் தான் போட வேண்டியது இருக்குது. அதனால் இந்த 2 கலர் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. இப்போ போட்டாச்சுங்க. காட்டுங்க. இதுதாங்க பாக்கெட் போட்டாச்சுங்க. இதுதான் பாக்கெட். இப்படி தாங்க போடணும். பாக்கெட் இல்லைங்களா? ரெடி ஆகிவிட்டது கோலப்பொடி. இந்த குடிசை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் தேவைப்படுதுங்க? அது வந்து எப்படியும் கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 50லேருந்து 60 ரூபாய்க்குள்ளே போடணும். போட்டோம்னா நம்ம அதை ஒரு 15 கை பிடிக்கலாம். இது எல்லா வயமான கலரும் இருக்குது இல்லைங்களா? இருக்குதுங்க. லூஸில் வாங்குறதுனா என்ன ரேட்டுமா வருது? லூஸில் இது சாயம் இல்லாமல் வாங்க முடியாது சார், வெள்ளை மட்டும்தான் வாங்க முடியும். மற்றபடி சிங்கிள் கலர்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க? ஒரு ஃபுல்லாக ஒரு அடிக்கி ஒரு பேக்கெட் இருக்குங்களா? பேக்கெட் அது காட்டுங்க. இதுதாங்க. இப்போ எல்லாம் நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க. காலையில் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. 10 கலர் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெள்ளை பொடி அப்படிங்கிறது எதில் தயாரிக்கிறாங்க? கல். என்ன கல்? வெங்கச்சாங்கல். வெங்கச்சாங்கல். அது எங்கம்மா தயாரிக்கிறாங்க? அது சேலம். சேலம்ல. ஸோ அங்கே தயாரிச்சு நாங்கள் எங்கே தயாரிக்கிறோங்கன்றது தெரியாது. நம்மளுக்கு கொண்டு வந்து மூட்டை எடுத்துகிட்டு வந்து லோடு கொடுப்பாங்க. ஆனால் சேலத்துக்கு தான் போவாங்க. முதல் நாள் போயிட்டு மறுநாள் கொண்டு வந்துடுவாங்க. மறுநாள் கொண்டு வந்து எங்களுக்கு மூட்டை கொடுத்துருவாங்க. நாங்கள் அதை வாங்கி பாக்கெட். ஒரு மூட்டையினுடைய விலை என்ன வருதுங்க? அது அங்கே எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. உங்ககிட்ட கொடுக்கும்போது? எங்களுக்கு கொடுக்கும்போது 500 ரூபா வருது. 500 ரூபா வருது. நீங்கள் வந்து ஒரு டீலர் மூலமாக தான் நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ மூலதனம் இருக்கணும்மா? எவ்வளோ தொகை இருக்கணுங்க? தொகை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிறத போட்டு செய்யலாங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நிறையா ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா பணம் நிறையா வேணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டு செய்யலாம் அப்படின்னா ஒரு 10-20 ரூபாய்க்குள்ளேயும் போட்டு
அது முதலீடு பண்ணி அதுக்கு பின்னால் நம்ம பெருசாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த டீலர்கிட்ட நீங்கள் வாங்கி தான் இந்த தொழில் ஆமாங்க, வாங்கி தான் அவங்க வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வெள்ளைப்பொடியை நீங்கள் வாங்கி அதுக்கு வந்து சாயமூட்டம் ரசாயனம் மூட்டக்கூடிய அந்த முறையை நீங்கள் பண்ணுறீங்க, வண்ணமயமாக்கக்கூடிய அந்த விஷயம். அதுக்கு வந்து அந்த கலருக்கு வந்து நீங்கள் எங்கேம்மா வாங்கிட்டு வரீங்க? கலர் வந்து கோயம்புத்தூரில் வாங்குவோம், இங்கே மேட்டுப்பாளையத்தில் வாங்குவோம், எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் செய்வோம். ஓகே. அதை வந்து நீங்கள் எப்படி அந்த அச்சு மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை அந்த அச்சு இல்லைங்க, லிட்டரு கணக்கு. 1 லிட்டரு வந்து சாயம் ஊற்றுற மாதிரி. ஆமாம், சாயம் ஊற்றுற மாதிரி 1 லிட்டரு கணக்குங்க. அந்த 1 லிட்டரில் வந்து நம்ம எப்படி 3 மூட்டை 4 மூட்டை கலக்கலாம். ஒரு கலரு ஒரு மூட்டைக்கு வந்து 3 மூட்டை 4 மூட்டை கலக்கலாம். எத்தனை கலர் வகைகள் இருக்குங்க கோலத்தில்? அது இருக்குங்க, அப்படியே ஒரு லைனாக சொல்லுங்க இருக்குங்க. அந்த லைனாக சொல்லுங்கள் என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க பச்சை, சிவப்பு, ரோஸு, கிளிப்பச்சை, ப்ளூ, கத்திரிப்பு கலரு, காப்பி கலரு, கருப்பு கலரு, மெரூன் கலரு, இந்த மாதிரி 12 வகை கலர் இருக்குது. ஒரு கோலத்தை வந்து வெள்ளையாக இருந்து அதை வண்ணமயமாக மாக்கிறதுக்கு இத்தனை இத்தனை கலர்கள் சேர்த்தா அந்த கோலம் நல்லா அழகாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் வந்து கோலம் போடுவீங்களா? நாங்கள் போடுவோங்க. என்னென்ன கோலம் போடுவீங்க? நான் எல்லா கோலம் போடுவோங்க. உங்களுடைய கோலப்பொடியே பயன்படுத்தி நீங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் போட்டுக்கிறீங்க, வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க? கொடுப்போங்க, சேல்ஸுக்கு கொடுப்போம். சேல்ஸுக்கு தான் கொடுப்பீங்க, கோலம் போட்டு கொடுக்க மாட்டீங்க? கோலம் போட்டால் எப்படி கொடுக்க முடியும்? வாங்கிட்டு போய் அவங்க போட்டுக்க வேண்டியதான். நாம போட்டு கொடுக்க சொன்னாலும் போட்டு கொடுக்க வேண்டியதாங்க, தெரியாதவங்களுக்கு நம்ம போட்டு கொடுப்பீங்க. ஓகே. கோலப்பொடி தொழில் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயமாக கோலம் போட தெரிஞ்சுக்கணுங்கிறது அம்மாவுடைய கருத்தாக இருக்கு. ஆமாங்க. இப்போ இந்த ஒரு இட வசதி இருக்குல்லங்கம்மா, இது வந்து நீங்கள் ஒரு வாடகைக்கு தான் இருக்கிறீங்க. எவ்வளோ வாடகை? வாடகை வந்து 2500. 2500 ரூபா. நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் செலவிடக்கூடிய தொகை என்னென்ன ஆகுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. எவ்வளோ ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது? இதுக்காக செலவு பண்ணணும்னா கணக்கு நிறையா வருங்க சார். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இதுக்கு வாடகைக்கு வந்து அட்வான்ஸாக ஒரு 5000 ரூபா கொடுக்கணும். 5000 ரூபா அட்வான்ஸ் போட்டிருப்போம். அப்புறம் மாதமானால் 2500 ரூபா. அப்புறம் இந்த முதலீடு போடுறதுக்கு சாயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 35,000 ரூபா கடைஞ்சி வட்டிக்கு தாங்க நாங்கள் வாங்கி போட்டு செஞ்சுட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? அதாங்க 4 வருஷமாக. 4 வருஷமா. அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் இதில் வந்து நெளிவு சுழிகள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இதில் வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் இருக்கு? அதெல்லாம் வருது. நீங்கள் போட்ட தொகைக்கு மேலே ஒரு லாபம் இருக்குது. மாத வருமானம் இதில் எவ்வளோமா வரும் உங்களுக்கு? மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி எல்லாம் போக எங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா இப்போ கையில் நிற்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இது பரவாயில்லைங்கிற. இது அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கம்மா? நீங்கள் ஒரு 6 ரூபாங்கிறது ஒரு இப்போ 20,000 30,000 நம்ம முதலீடு போடணும். முதலீடு அதிகமாக 2 ஆளுங்களை வச்சு வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும். அதாவது ஒரே ஒரு நபர், நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு இல்லத்தரசியாக இந்த ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம புதுசாக வந்து பெண்கள் வந்து இந்த ஒரு தொழிலை பண்ணணும்னா என்ன மாதிரி முறைகளை கையாளணும்? அதுதாங்க, இப்படி இதே மாதிரி வந்து பழகிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து முதலீடு அவங்களே செய்யலாம். அவங்கள வந்து 2 நாள் பழகுனாங்கன்னா இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்க தனியாக போட்டு பண்ணிக்கலாம் தாராளம். எப்படிம்மா நீங்கள் வாரத்தின் 7 நாட்களுமே இந்த பணிகளை நீங்கள் செஞ்சு? இல்லை நான் வந்து எப்படி எனக்கு வசதியை பொறுத்த அளவுக்கு நான் வருவேன். வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் போகணும், தாட்டணும். ஒரு 10 மணி 11 மணிக்கு வருவேன். சரிங்கம்மா. என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு நான் வந்து செய்வேங்க. ஓகே. அதாவது நீட்டு வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரங்களில் இந்த தொழிலை முழுமையாக இந்த தொழிலில் நம்ம ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வண்ணமயமாக்குறீங்களோ அந்த வெள்ளைப்பொடியை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் நினைக்கிறேன். சரிதான். ஓகே. இது யார் வந்து டீலர்ஷிப் எடுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பேமெண்ட் எல்லாம் எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகுது? எனக்கு வந்து ஒரு இடத்தோட ஓனர் இருக்காருங்க, அவர் தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு தான் நாங்கள் கொடுத்துருவோம் பாக்கெட் போட்டு. அவர் கொண்டு போய் சேல் கொடுத்துருவாங்க. பேமெண்ட் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ புதுசாக இந்த ஒரு தொழிலை பண்ணணும்னா இந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டு நம்ம பெண்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம், வீட்லயே இருந்து பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து வண்ணமயமா இந்த கலருங்க அத்தனையும் வேணும். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி தாங்க இது. முன்னாடி வந்து நீங்க அந்த அரிசி மாவு கோலங்கள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த கோலங்கள் இடும்போது அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எறும்பு மாதிரியான ஜீவராசிகள்லாம் அந்த அரிசி மாவு வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரசாயனம் உள்ள இந்த கோலங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த கோலப்பொடியை வந்து யாருமே இப்போ விரும்புறது இல்லை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது வந்து அது கண்டிப்பா போடணும். அரிசி கோலங்கிறது வந்து அது கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆனால் மக்கள் எல்லாம் இப்போ போடுறது கிடையாது. இதே ஈஸியாக போட்டு போயிடுறாங்களா இதை வாங்கி, அதனால
அது வந்து ஒரு உயிரினங்கள் காப்பாற்றக்கூடியது தானே. அது அரிசி மாவு கண்டிப்பாக போடுறது நல்லது. ஓகேம்மா, உங்களோட தொழில் சார்ந்து இல்லாமல் அதை தாண்டி நீங்கள் வந்து அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆமாங்க. ஓகேம்மா, உங்ககிட்ட டைரெக்டாக ஏதாவது கோலப்பொடி வேணாலும் வாங்கிக்கலாமாம்மா? வாங்கிக்கலாம். என்ன ரேட்டு கொடுக்குறீங்க நீங்கள்? நாங்கள் அதாங்க வெள்ளை கலர் வந்து 15 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு விற்போம். இது வந்து 35 ரூபா. ஓகே, கலர் 35. கடையில் வாங்குறது வந்து என்ன ரேட்டு வருங்கம்மா? கடையில் அந்த வெள்ளைப்பொடி மட்டும்தானே நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த வண்ணமயமான இந்த கோலப்பொடியை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு 12 கலர் சொன்னீங்க. ஆமாங்க. அதை வந்து கடையில் நம்ம வாங்குறதுக்கும் உங்ககிட்ட நேரடியாக வாங்கினா என்ன ரேட்டு? எங்ககிட்ட நேரடியாக வாங்கினா ஒரு 2-3 ரூபா கம்மியாகும். நேரடியாக ஏதாவது தேவைனாலும் வந்து சரிம்மா. இந்த கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க, யாராவது தேவைப்பட்டா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கம்மா. 9787254252. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் படிக்கலைங்க. படிக்காததுனால சொன்னது அப்படியே தமிழ் ரிட்டர்ன் பண்ணுங்க ஃபோன் நம்பரை. 97 87 25 42 52. படிக்கலன்னு போய் சொல்கிறாங்க அம்மா, நான் நம்ப மாட்டேன். கான்வென்ட்டில் படிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடைய தொழில் பற்றியும் கோலப்பொடி எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் பற்றியும் ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. நன்றிமா. ஓகே, கோலப்பொடி அதாவது நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து எந்த ஒரு வீடுகள்லையும் காலை அதாவது ரசித்து பார்த்த அந்த கோலங்கள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த கோலப்பொடி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியை வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் தொழில் சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து விவசாயம் சம்மந்தமாகவும் பல கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து கேளுங்க, அதற்கான விடையை நான் பெற்று வழங்குறேன். நன்றி, வணக்கம்.